சங்கடஹர சதுர்த்தி என்பது என்ன? அன்று ஏன் விநாயக பெருமானை வழிபடுகிறோம்? சதுர்த்த திதி அன்று நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னும், விநாயக பெருமானுக்கு எப்படி விரதம் இருந்து அவரின் அருளை எப்படி பெறுவது என்பதை பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி நவகிரக தோஷங்கள் விலகும். குறிப்பாக சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீருவதோடு மட்டுமல்லாமல் சங்கடஹர சதுர்த்தி என்று மாலையில் நடக்கும் பூஜைகளில் கலந்து கொண்டு சந்திர தரிசனம் செய்வதால் மனத்தெளிவு கிடைப்பதோடு சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் விலகும். மாதந்தோறும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் 4வது நாளான சதுர்த்த திதி சங்கடஹர சதுர்த்தி. ஆவணி மாதத்தில் வருவது மகா சங்கடஹர சதுர்த்தி. சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி. பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டால் ஆயுள் விருத்தி கிடைப்பதோடு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்படும் துன்பங்கள் விலகும். அதோடு விநாயகருக்குரிய மந்திரத்தை கோவிலுக்கு சென்று விநாயகர் முன் நின்றோ அல்லது வீட்டில் உள்ள பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்தோ ஒரே ஒரு முறை சொன்னால் கூட படிப்படியாக வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகி நினைத்த காரியங்கள் கூடிய விரைவில் நினைத்தபடி நடக்கும். மற்ற தெய்வங்களின் அருளை பெறுவதற்கும் எத்தனையோ விரதங்கள் இருக்கின்றது. ஆனால் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்கும் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விலக நினைத்த காரியங்கள் நடக்க ஒரே ஒரு விரதம் தான் சங்கடஹர சதுர்த்தி விரதம். சதுர்த்தி விரதம் யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம். குறிப்பாக குழந்தை இல்லாதவர், நோய்வாய்ப்பட்டவர்கள், நல்ல வேலை கிடைக்க நினைப்பவர்கள், பலவிதமான வாழ்க்கை கஷ்டங்களால் அவதிப்படுபவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள் விரதம் இருக்கலாம். நெருப்பு சம்பந்தமான காரியங்களில் சதுர்த்தி நாளில் செய்வதால் வெற்றி கிடைப்பதோடு கடன் அடைக்க நீண்ட கால பகை சமரசம் பேச வேத சாத்திரங்கள் கற்பதற்கு உரிய நாள். விநாயகருக்கு மிகவும் பிடித்த மோதகம், அவல், பொரி, கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல், சுண்டல் இவற்றில் ஏதாவது ஒன்றையோ அல்லது எதெல்லாம் முடியுமோ அவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். சங்கடஹர சதுர்த்தி நாம் கொண்டாடுவதற்கு பல கதைகள் சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் இது. வசிஷ்டரின் பரம்பரையில் தோன்றிய பரத்வாஜ் முனிவர் ஒருமுறை நர்மதை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது நீராடி கொண்டிருந்த ஒரு தேவலோக மங்கையின் அழகில் மழங்கிய பரத்வாஜ் முனிவர் அவளிடம் காதல் கொண்டு அவளை அவந்தி நகருக்கு அழைத்து சென்று இருவரும் இல்லற வாழ்க்கையை நடத்தினார்கள். ஓராண்டு காலத்தில் அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவள் தேவலோக மங்கை என்பதால் பிறந்த குழந்தையை விட்டுவிட்டு அவள் தேவலோகம் திரும்பி சென்று விட்டார். பரத்வாஜ முனிவரும் குழந்தையை அவந்தி நகரிலேயே விட்டுவிட்டு மீண்டும் தன் தவத்தை தொடர்ந்தார். அக்குழந்தை பூமாதேவி எடுத்து அரவணைத்து வளர்த்து வந்தார். குழந்தையின் மேனி அக்னி போல செந்நிறமாக ஒளி வீசியதால் குழந்தைக்கு அங்காகாரன் என்று பெயர் சூட்டினார். 7 வயது ஆன போது பூமாதேவியிடம் அந்த குழந்தை, அம்மா, என் தந்தை யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆசையாக உள்ளது, என்னை என் தந்தையிடம் அழைத்து செல்லுங்கள் என்று கேட்டான். பூமாதேவியும் அக்குழந்தை பரத்வாஜ முனிவரிடம் சென்று, முனிவரே, இவன்தான் தங்களது மகன், இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முனிவரும் தன் மகனை அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு பல கலைகளிலும் சிறந்து வல்லவனாக வளர்த்து வந்தார். முனிவரிடம் அங்காகாரன், தந்தையே, இவ்வுலகில் எல்லா கலைகளிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பரத்வாஜ் முனிவர், நீ விநாயக பெருமானை நோக்கி தவம் செய்தால் சர்வ கலைகளிலும் வல்லவனாக திகழ்ந்து நீ நினைத்தது அனைத்தும் ஈடேறும் என்று கூறி உரிய மந்திரங்களை உபதேசம் செய்து அனுப்பி வைத்தார். அவந்தி நகரை அடுத்த ஒரு காட்டில் ஒரு நல்ல நாளில் தன் தவத்தை தொடங்கினான் அங்காகாரன். பல வருடங்களாக கடுந்தவம் மேற்கொண்டதன் பலனாக மாசி மாதம் சதுர்த்த தேதி அன்று இரவு வேளை சந்திரோதய காலத்தில் விநாயக பெருமான் அங்காகாரனுக்கு காட்சி தந்தார். அதனை கண்டு அகமகிழ்ந்த அங்காகாரன் விநாயக பெருமானை பலவாறு போற்றி துதித்தான். ஐயனே, எனக்கு தாங்கள் சில வரங்களில் அருள வேண்டும் என்று வேண்டினான். உன்னுடைய கடுந்தவத்தால் கட்டுண்டேன், நீ கேட்கும் வரங்கள் எதுவாயிரும் தருகிறேன், கேள் என்று விநாயகரிடம் கூறினான். ஐயனே, சர்வ மங்களம் ரூபத்தோடு தங்களை தரிசித்த நான் அனைவராலும் மங்களன் என்று அழைக்கப்பட வேண்டும். தேவலோகத்தில் தேவாமிர்தம் பருகி அமரனாக வேண்டும். என்னை வழிபடுவர்களுக்கெல்லாம் நான் செல்வம் அளிக்கும் கிரகமாக மாற வேண்டும். நான் தங்களை தரிசித்த இந்த சதுர்த்தி நாளை அனைவரும் கொண்டாடப்பட வேண்டும்.
யாரெல்லாம் இந்த சதுர்த்தி நாளன்று தங்களை வழிபடுகிறார்களோ அவர்களின் துயரங்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்று பல வரங்களை கேட்டார். கனிவான முகத்துடன் அங்காகாரனை நோக்கிய கணபதி, நீ கேட்ட வரங்களை அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல், யாரெல்லாம் சங்கடகர சதுர்த்தி அன்று என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் நீக்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் தருவேன் என்ற வரத்தையும் விநாயக பெருமான் தந்தருளினார். அந்த அங்காகாரனே செவ்வாய் எனும் கிரகமாக அனைத்து மக்களுக்கும் செல்வம் அளிக்கும் கிரகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். மற்ற சதுர்த்தி திதிகளை விட செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வரும் சதுர்த்த திதி மிகவும் சிறப்பானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.